ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுன்று, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது விசேஷம். ஏன் அப்படின்னா, பொதுவாக நெகட்டிவ் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் இதெல்லாம் 3ல் மறையிறது, சுக்கிரன் இதெல்லாம் 3ல் மறையிறது விசேஷம். ஆனால் புதன் உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டதிபதி 3ல் மறைந்தால் அவர் நீச்சஸ்தானம். அதனால் புதன் 3ஆம் இடத்துல மறைந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நிரந்தர எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கூட பங்காளிகள் கூட இளைய தம்பி தங்கைகள் இவங்க கூட சண்டை சச்சரவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு
தம்பி தங்கைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். பதவி தேடி வரும், மரியாதை தேடி வரும். ஆனால் மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. கௌரவத்துக்காக சண்டை போடக்கூடிய சூழ்நிலை, பங்காளி சண்டைகள் ஏற்படுகின்ற மாதம். அண்ணன் தம்பி, அக்கா தம்பி எல்லாரோடையும் சண்டை. இதில் 10ஆவதுக்கு உங்கள் அப்பாவும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமே எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு புதன் பரிவர்த்தன யோகம். இதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அஷ்டமாதிபதி சூரியன் உச்சமடைகிறதுனால இந்த மாதம் பிற்பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான நீங்கள் வாங்குகிற சொத்து ஏதாவது வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க இல்லை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா எதிரிகளின் பலம், அரசியல் ரீதியான பலம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால ஒரு நிம்மதி வரத்துக்கான நேரம். கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது. அந்த அக்ஷய திருதியை 17ஆம் தேதி அமாவாசை. இந்த 2 நாள் 17, 19 இந்த 2 நாளில் குடும்பத் தலைவிகள் தங்களுடைய குடும்ப நன்மைக்காக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆணோ பெண்ணோ, 11 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து முதல் வேலை அன்றைக்கி வந்து 17ஆம் தேதியும் 19ஆம் தேதி எது என்றைக்கோ முடியும் இந்த 2 நாளில் தயிர் சாதத்தை கொடுத்துட்டு பிசைஞ்சு கொடுங்க. நல்ல தயிர் சாதம் வெண்ணெய் போட்டு இருக்கணும். சும்மா இந்த நீர்மோர் கணக்காக கொடுக்கக்கூடாது. நல்ல வெண்ணெய் போட்டு கொடுத்துருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 25 இரவு 8:06 முதல் ஏப்ரல் 28 விடியற்காலை 3:36 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த அஷ்டமாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் அவங்க வாயப்படுங்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு உண்டான காரிய சித்தி மாலை அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. காரிய சித்தி மாலை, விநாயகருக்கு உண்டான காரிய சித்தி மாலை. அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் அகவல், இது ரெண்டையும் தினமும் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு காரியங்களில் சித்தி ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கட்டும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.